வாங்கம்மா. வாடா கண்ணு. வாங்கம்மா. ஏப்பா போய் வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆமா. என்ன பொண்ணுங்கன்னு கிடைச்சாலா? கிடைச்சிருச்சாமா? கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? ஆமா. எங்க பிடிச்ச? நான் எங்கேயோ முடிச்சுட்டு வந்தேன். பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. சரி பரவாயில்ல. நல்லா ஆடுவாளா பாடுவாளா பேசுவாளா? அருமையா ஆடுவா, அருமையா பேசுவா, அருமையா பண்ணுவா. என்ன பண்ணுவா? இல்ல வேலை செய்வா. அப்படியா? ஆமா. நல்லா கலரா இருப்பாளா? சிவப்பா மாநிறமா? கலர் தாமா. அங்க வந்துட்டா வச்சுக்கோங்க, நான் 6 லைட்டு புடிச்சு கப்புன்னு ஆஃப் பண்ணணும். அங்க வரும்போது இங்க லைட் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? அப்படியே தகத்தான மின்னிட்டே வருவா. அப்படியா? ஆமா. தகத்தானு மின்னிட்டே வருவாளா? ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். புடவை கட்டிருப்பாளா இல்ல தாவணி புடவை போட்டிருப்பாளா? புடவை தாமா கட்டியிருப்பா. நீங்க என்ன கட்டியிருக்கீங்க? கண்ணுக்கே தெரியாத மாதிரி. அப்புறம் அவ கட்டியிருப்பா பாருங்க, அப்படியே மூடே தெரியற மாதிரி. புடவை நான் கட்டி இருக்கிறது தெரியலையா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏண்டா கண்ணு உனக்கு தெரியுமா தெரியாதாடா? அவிஞ்ச கண்ணா எல்லாம் மறைச்சு கட்டியிருக்கீங்க. அவன் என்ன சொல்ற? நீ அந்த பொம்பளை கட்டிப்பா பாருங்க, அப்படியே 3 பக்கம் 3 ஆப்பு சொருவன மாதிரி. ஆப்பு சொருவன மாதிரியா? ஆமாங்க. ஏண்டா புடவைன்னா சுத்தி சுத்தி தானே கட்டணும், அது எப்படி ஆப்பு அடிச்சு கட்டுறது? டிஃபரெண்டா கட்டியிருப்பாமா. என்னன்னா டிஃபரெண்டா? என்ன அந்த காலத்து மாடல்? என்னமோ வார்த்தை சொல்றான், என்னன்னு தெரியல. அது இங்கிலீஷ்மா. என்ன இங்கிலீஷ்? இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது, அதனாலதான் தமிழ்ல சொன்னேன். என்னென்ன அந்த காலத்து மாடல். அந்த காலத்து மாடல். ஆமா. டிஃபரெண்ட்னா அந்த காலத்து மாடல். ஆமா. சரி டிஃபரெண்ட் இருக்கட்டும். சரி பரவாயில்ல. சரி நீ சொல்ல அந்த பொம்பளைய பார்க்கணும் ஆசையா இருக்குது. சரி அதனால அவளை வர. ஆமா கருப்பா இருப்பாளா சிவப்பா இருப்பான்னு கேட்டல? வயசான பொம்பளையா இல்ல எப்படி? வயசான பொம்பளை தாமா. ஆனா 14 வயசு. வயசான பொம்பளை ஆனா 14 வயசு. 14 வயசு. எங்கடா இந்த நாயம்? எங்க பைத்தியக்காரன். அதாவது வேற வகை தெரியாம நான் வந்து பொம்பளை மாட்டிக்கிறீங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிறேன். அதனால சரி பரவாயில்ல, அவளை வர சொல்லு, நான் பார்த்தே ஆகணும். சரி நீங்க போய் உட்காருங்க. அண்ணே பாப்பா ஓடியா கண்ணே, ஓடியா யாராச்சு ஓடி போலாம். அக்கா அக்கா அக்கா, ஏய் கைய மாத்துல வந்தவங்க சொரிஞ்சே உசுர எடுக்கிறேன். கோயிலுக்கு உரிமை வாசிக்கிற மாதிரி. அக்கா அக்கா என்னக்கா போச்சு? ஏய் என்னடி அடியில கை விடுற? ரோச்சட்டு வளப்பு எடுத்து மூக்குல மாதிரி வைக்கிறா. அக்கா வீட்டு வேலைக்கு நல்லா தானே இது, அதுக்கிட்டே பச்சா அப்படியே லைட்டுக்கார கட்டு வச்சு எடுத்து விடுவாரு. ஆமாயா அந்த ஒயர் எடுத்து நல்லா சொருவு. ஓய் ரைட் படுத்துவோம். அக்கா என்னடா அந்த லைட் சண்டை வர அந்த லைட்? ஐயோ கண். அக்கா யாரு அக்கா? நீதாக்கா. யாரு போய் அக்காங்கிற? நீதா. சீப்பாட்டு சின்ன பாட்டு ஊர் உலகத்தையும் ஆளை பாரு மொவரையை பாரு. எங்க போற எரப்பாணி வந்து அக்கா பொக்கான்னு கூப்பிடுறேன். நான் உன்ன கூட மூத்தவள் அக்கான்னு கூப்பிடுறேன். மானகட்ட போயிடும் மூஞ்சி பாரு மொவரை பாரு. என் இதாட்டம் ஆடுற உனக்கு அக்கா. என் மூஞ்சி இதா என்ன பார்த்தா அக்கா வாட்டமா தெரியுது? என் மூஞ்சி இதாட்டம் இருக்குதா? அக்கான்னு கூப்பிடுற வேற எப்படிதான் கூப்பிடாத. சரி வயசு சின்னதா இருக்க மாட்டேங்குது. கண்ணே தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி. ஏண்டா நான் இருக்கிற ரச்சனத்துக்கும் ஓ மொவரை கட்டுறதுனா உனக்கு தங்கச்சியா? இதோட இது மோசமா போயிடுச்சா? தங்கச்சிக்கிற அம்மா என்னை பெத்தவளே இது தூக்கி பிடிக்கிற குமிச்சு கடிப்ப. அவன் வாய் கொண்டு வந்து எங்க வைக்கிறான் பாரு. என்ன பார்த்தா அம்மா வாட்டமா இருக்குது. அம்மா வாட்டம் தான் இருக்கிறேன். இது பாரு புள்ள பேத்த ஒவ்வொரு மாதிரி தெரியுது. பண்ணி அரவாகடா கருகுன மாதிரி இருக்கு. அம்மானு மூடு எனக்கு பிடிச்சு வந்துடும். ஓய் அது மூடு. பின்ன அம்மானு கூப்பிடுற? அம்மானு கூப்பிட கூடாதா? வேற எப்படி? அண்ணா அண்ணா கம்முன்னு இருண்ணா. முன்னாடி உட்காந்துட்டு இப்படி பேசினா எப்படி பேசுறது? அதெல்லாம் ஏன் கிறக்கீங்க? ஏய் நீ கம்முன்னு இருக்கு. முன்னாலதான் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பின்ன அம்மானு கூப்பிடுற நீ? வேற எப்படிதான் உன்னை கூப்பிடுறது? கூப்பிடாத கண்ணே சின்ன பாப்பு அப்படி வேணும் கூப்பிடு. ஏன் நான் இன்னும் வயசுக்கே வரல. எப்பதான் நீ வயசுக்கு வருவ?
அடுத்த மாசம் பங்குனி உத்தரத்துக்கு வரலான்னு இருக்கிறேன். அப்பயே தான் வருவானுமா? ஏன் அப்பதான் நான் கட்டிக்கு போறோம், ஊர்ல இருந்து வருவான். உனக்கு கல்யாணமா? யார கட்டிக்கிற? எங்க பெரிய வீட்டு பையன். போங்க அறந்துனா காய் கிழிஞ்சிட்டு போயிடும். பெரிய வீட்டு பையன் அண்ணன் முறை ஆகுது. என்னது அண்ணன் முறை ஆகுல? அண்ணனா? பெரிய பையன் கட்டிக்கிட்டான். ஆகுது கட்டிக்கிட்டா புருஷன் அதோட விடு. 1000 பேர் தான் அண்ணடி. 5000 பேர் இருந்தாலும் கட்டிட்டான். ஆகுது புருஷன் அதோட விடு. கண்ணே முறையில்ல கண்ணே. முறையெல்லாம் சுடுகாட்டுக்கு போ. அங்க போய் என்ன பண்ணலாம்? அங்க பழைய முறை நிறைய கிடக்குது. எப்படியே அண்ணனே கட்டி நாசமா போனி. அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ. ஏய் இந்த இடத்துல மட்டும் அழகு மத்த பேசிட்ட சூரியத்து சூத்துல குத்துரும். செத்து போன மாட்டேன் நின்றுட்டு ஏழை போட்டு சொல்லிட்டு ஒரே வெட்டுதான் கொண்டு போட்டு போயிருந்தது. என்ன அழகு வெங்காய அழகு நீ என்ன வா உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேத்தி நீ ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி. உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேத்தி நீ ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி. கூடை மேல கூதி வச்சு குச்சி காட்டுல போய் கூடையில வச்சுட்டு வியாபாரத்தை போலாமா? பாட்டு நல்லா பாடுவேன். இந்த பாட்டு எனக்கு வேண்டாம். ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சிகப்பு கலரு ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க வனவில்ல புளிஞ்செடுத்து சாயம் போட்ட சேலைங்க ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா உங்க ஒப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா தொங்குச்சா. என்னடி தொங்குச்சா கிங்குச்சான்ட்டு இருக்கிற? இது முடிக்கல. என் ஊரு தூத்துக்குடி நான் தாரு சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா ஊத்தி குடி மாமா. என் ஊரு தூத்துக்குடி நான் தாரு சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா என் சூத்த கடி மாமா. என் ஊரு ரெண்டு பாட்டு பாட்டுதான் மனசாரி ஏத்துக்கிற. திரும்ப உனக்கு எங்கடி சூத்து இருக்குது நான் கடிக்கிறது எல்லாம் வத்த பச்சு வச்சு திரியிற. இது பிடிக்கலையா? இது முடிக்கல. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி சரி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு வார மச்சா உன் குஞ்சு எனக்கு நீ தாரியா. நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? வேணும்னா இப்படி வாங்கிக்கோ. ஒரஞ்சார பார்த்து ஒதுங்கணும் மாமா. ஒத்தையிலன்னா வருவேன் அணைச்சிக்கலாமா? ஒத்தையிலன்னா வருவேன் அணைச்சிக்கலாமா? மஞ்சள் காட்டு ஓரத்தில மஞ்சள் காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல மண்டி போட்டு நக்குன்னு ஏன் நினைப்பு இருக்குதா? ஏடி 4 மணிக்கு எந்திரிச்சுன்னு உன்னை நக்கிறதுக்கு இந்த பொன்னான மேடையில அண்ணா கேட்டுக்கோனா இது நடத்தக்கூடிய நாடகமும் மகாபாரதத்துல ஒரு பாகமாகிய அபிமன்னன் கொன்ற மாலை. அவர் என்ன சொன்னாரு? 13ஆம் நாள் சண்டை. 2 வேஷம் வந்துருச்சு 3 வேஷம் வந்துருச்சுன்னா 4 பேர் சொன்னாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாதானே தெரியும். இங்க நடத்தக்கூடிய நாடகமா மகாபாரதத்துல ஒரு பாகமாகிய அபிமன்னன் கொன்ற மாலை. இல்லன்னா 13ஆம் நாள் சண்டை. 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை நாடகத்தை வச்சுக்கிறாங்க. இந்த நாடகத்துல நான் யார் என்று வசனிக்கிறேன். சொல்லு. Hadiahlah jual wajib mazana.
எப்படி அம்மா ரத்தனம் யார் ரத்தனம்? அம்மா இந்த கடல் சூழ்ந்த பூமியில 56 தேசம். அந்த 56 தேசத்துல நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமும் அஸ்தனாபுரம். அஸ்தனாபுரம். ஆமா சரி. அஸ்தனாபுரத்துல வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேரு மகாராணி பானுமதி பெருந்துருவா என்னுடைய பெயர். அப்படியா? பேசும்போதெல்லாம் நல்லாதான் இருக்குது. உன் பேரு பானபூதி பெருந்துருவா? இல்ல ஏன் நாசமத்து போன முண்டை அப்படியே இடிச்சதா கலவை ரெண்டா கொண்டு போயிடாமா. நீங்க பானபூதி பெருந்துருவாங்க? ஏ அப்படி கிடையாதுடி. என்னுடைய பேரை பானுமதி பெருந்துருவாள். பானுமதியா? பானுமதி பெருந்துருவாள் என்னுடைய பெயர். சரி 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 பரவாயில்ல. என் பேரு கேட்ட நான் சொன்னேன். உன் பேரு தெரியணும்ல. உன்னுடைய பேர் என்ன? என் பேரா? ஆமா. எனக்கு வெக்கமா அட பொம்பளைங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன வெக்க? பரவாயில்ல சொல்லு. பேச என்ன? என் பேரு வந்து எனக்கு வெக்கமா இருக்குது. அட பரவாயில்ல சொல்லு. ஒரு தரம் எனக்கு வச்சிரும் சொல்லு. அப்படியா? ஆமா. நான் ஆத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பாக்குறேன். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்த வந்து என்ன பாக்குறேன். சிம்லா ஸ்பெஷல் சினிமா போனா விசிலடிச்சு வில்லியம்ஸ் வந்து பாக்குறான். வந்து பாக்குறான். அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பைய என்ன பாக்குறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். அடே சாமி இத்தனை பேர் அவனை பாக்குறாங்க. அது மட்டும். அப்புறம் 3 மாசம் முன்னாடிதான் நான் 3 ரவிக்கு தச்சேனுங்க. ஆமா. தச்சு கொடுத்த தையல்காரே கூலி வாங்க வந்தானுங்க. மொத்த கணக்கு கேட்டானுங்க. புத்தம் ஒண்ணு கேட்டானுங்க. சரி. எனக்கு ஒன்னும் தெரியலைங்க. புத்தம்னா என்னங்க? என்னங்க? நான் அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பாக்குறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். அடே சாமி இத்தனை பேர் உன்னை பாக்குறாங்களா? அப்புறம் என் பேரு? உன் பேர் என்ன? என் பேரு மினிபஸ் மணியம்மா. மினிபஸ் மணியம்மாவா? ஏண்டி 2025 எப்படிப்பட்ட நவீன காலம். இந்த காலத்துல மினிபஸ்னா பேர் வைப்பாங்க. இந்த பேருக்கு யாராவது வச்சுக்காங்கன்னு கேட்டு பாரு. கிடையவே கிடையாது. யாரும் வைக்க மாட்டாங்க. ஒருத்தரும் வைக்காத பேரு. அப்படியா? இந்த மினிபஸ் எங்க எல்லாம் போவோம்? இது ரூட் லைசன்ஸ் இல்லாத வண்டி. சரி. தார் ரோட்ல ஓடாது, பஞ்சாயத்து ரோட்லயும் ஓடாது. அப்படின்னா வேற எங்க ஓடும்? சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்புல வாய்க்கால, மூளை முடக்கல, சந்தில பொந்துல, பாலத்துக்கடியில, மோரி கடியில, ரொம்ப அவசரமா இருந்தா விவசாயம் முள்ளு மரப்புல கூட ஓடும். விவசாயம் முள்ளு மரப்பு கடையில ஓடுமா? ஏன் இப்படி காடு காடா சுத்துனா வண்டி பஞ்சர் ஆகாதாடி? இது லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இது கான்பூர் கூதத்தோல் பஞ்சர் ஆகாது. அப்படியா? வண்டியில ஏறி ஏதோ டிக்கெட் விலைவாசி எப்படி? ஆளை பொறுத்து என்ன? இது மாதிரி சின்ன பசங்க ஏறினா 10 பைசா 5 பைசா. சரி. ஏன்னு கேளு. அது பிக்க ஜான். அவங்க ரெண்டு கையில டேரிங் பிடிச்சி ஓட்ட தெரியாது. சரி. ஏன் அப்படியா? ஆரணை மட்டும் அமுத்திட்டு போயிடுவான். அப்படியே பசங்களுக்கு? அப்படி சின்ன பசங்களுக்கு? ஆமா. அப்புறம் வயசு பசங்களுக்கு? வயசு பசங்க மைனர் பசங்களுக்கு எல்லாம் 100, 200, 250, 300, 350. அடையா அவங்களுக்கு ரேட் அதிகமா போகுது. அவங்க கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டும் குள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பீகாடு நடம் பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்கனா போது டாப்பு கீரல கிர்ன்னு விட்டாட்டுவாங்க. அப்படி. சரி. அவங்களுக்கு தான் அப்படியே. வயசானவங்களுக்கு எப்படி அம்மா? வயசானவங்களுக்கு 1 ரூபா, 2 ரூபா, 2000 ரூபா, 3 ரூபா அப்படி. ஏன் அவங்களுக்கு ரேட்டு குறைஞ்சு போச்சு மறுபடியும்? அவங்க அரை கட்டிங்க அடிச்சுக்குவாங்க. வெடிய வரையில அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லொடக்கு அவங்களுக்கு அப்படி. சரி பரவாயில்லம்மா. அந்த பேர் உனக்கு நல்லா இல்ல. நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்கிறேன். என்ன பேரு? அடியே சாவித்திரின்னு வைக்கிறேன். மானங்கட்டு போயிடுவாமா. நான் சாகு திருட்டியா? அட சாவித்திரின்னு வைக்கிறேன்டி. சாகு திருட்டி வேணாம். அடியே நக்குமா. அதெல்லாம் நக்குமா பொக்கமான்னு. அப்புறம் என்ன பேர் வைக்கிறது? அதுக்காக வந்திருக்கிறேன். சரி. அடியே இவளே. சரி குசுப்புன்னு வைக்கிட்டுமா? குசு வேணாம், பித்துன்னு வை. கடவுளை. அந்த பேரெல்லாம் வேண்டாம். உனக்கு கண்ணை படிச்ச கண்ணம்மா. கண்ணம்மான்னு கூப்பிட்டா என்னம்மான்னு வரேன். உன் பேர கண்ணம்மா. என்னுடைய பேரோ பானுமதி பிறந்திருக்கா. சரி. இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி சொல்லு.
செய்யாகத்தாலே என்னடி சொக்குமாரி அடிச்சுட்டு இருக்கிற போய் அந்த அம்மா எப்படி ஆடுது? அந்த அம்மா ஆடுற மாதிரி நான் அந்த அம்மா கை திருப்பி ஆடுது. நீ என்ன சொக்குமாரி அடிச்சுட்டு நான் திருப்பாமலாம் ஆடுறேன். ஏண்டா பொம்பளை தான் கையை திருப்பி தான் ஆடணும். மனசாரி என்ன இட வீட்டுல வந்து சொக்கு மாதிரி அடிக்கிற மாதிரி சொக்கு மாதிரி அடிச்சிருக்கிறேன். சொத்தா போயிடுச்சு அந்த அம்மா. இல்லவா அதாவது என்னன்னா ஒரு நியாயம் கையை பிடிக்கிறேன் இல்ல மேல பிடிப்பீங்க அது எல்லாம் வெயிட்டா கிடக்குது. கை பிடிக்கிற வயசு தான் உனக்கு. கையை பிடிக்கிறது பை பிடிக்க வேண்டியது. ஆறு பை யாரு பிடிக்கிறதா? ஏன் ஒரு சொட்டா ஏத்துக்க மாட்டியா? என்ன ஆளு நான் கரையானே தின்னுப்புடுது. என்ன ஆளுக்கார இவன் வந்து என்ன சொல்றது? இவன் ஒரு ஆளை பாரு, மூஞ்ச பாரு, மோரை பாரு, ஏதோ பெத்துக்காரி கிட்ட கடன் சொல்லி போற இவனாட்ட இருக்கிறான். இவன் வந்து என்ன சொல்றதா? நல்ல மனுஷன். எல்லாம் மனுஷன். ஆமா. வெங்காய மனுஷன். அப்படி தொடக்கூடாதா? என்ன கேட்டியா? இது என்ன பூசா? இல்ல புதுசுதான். அவன் ஒழுங்காடுறத பாடுறான்னு சொன்னா வந்து இங்க ஏறிட்டு வர்ற. ஒழுங்கா ஆடணும். அம்மா ஆடுற மாதிரியே ஆடணும். மண்டை நீ தானே கூட்டிட்டு வந்த பொம்பளையா? இல்ல மணி நல்ல பொம்பளையா கூட்டிட்டு வந்ததுல அருமையான பொம்பளை. என்ன வெங்காயத்தை அந்த 3000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வரும். வச்சு பொழைச்சுக்கோ. நான் இதை வச்சு படிக்கிறதா? மூடிட்டு போடா. ஆளுக்கார கட்டிட்டு வாய பாரு. இதெல்லாம் நகையா? நகை இல்ல வாங்க வெளியே போன கூதியாட்ட வாய் வச்சு இருக்குமா? ஐயா எவ்வளவு இந்த பாட்டு நல்லா இல்ல வேற பாட்டு பாருங்க.